Hello everyone, welcome to Way to Trade Tamil. ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டே வைஸில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன சொல்லிடணும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இது என்ன டேட்டுக்கு கொடுத்தது அப்படின்னா January 7 and 8. ஸோ அந்த ரேஞ்சில் கொடுத்தது அடிச்சு உடைக்கிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 22,900 அப்படின்ற அடுத்த டார்கெட். ஸோ அதையும் தாண்டி கீழே வராங்க அப்படின்னா அது வந்து ரியாக்ஷன் கொடுப்பான் ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஒரு ரேலி பேஸ்ட் ரேலி அப்படின்னா ரேலி பேஸ்ட் ரேலி தான், பட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இல்லை அது. ஸோ அப்படின்னும் போது அது வந்து நம்ம டார்கெட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபர்தராக கீழே வருது ஸோ அப்படின்னா உன்னோட நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னா 22,100 இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சாக் கொடுக்குது அப்படின்னா அங்கே பை அடிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 1,700 பாயிண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே அதே ப்ரைஸ் லோ வந்து கிரியேட் ஆகிருக்கு. 22,112 வந்து சொல்லியிருக்கும் முதல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 112 ஓகேங்களா. ஸோ கரெக்டாக லோ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரைஸ் வந்து அதை டேப் அடிச்சிருக்கு 22,100 வரைக்கும் வந்திருக்கோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே ஸோ இந்த லெவல் அப்படின்றது ஒரு ரியாக்ஷன் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. இது வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குங்க, இது ஒரு வேல்யூ பேஸ்ட் ரேலி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லைக் அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் 1000 பாயிண்ட்ஸ் வேல்யூ, தென் வந்து 1000 பாயிண்ட்ஸ் 1600 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபீல் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து சப்ளைலேருந்து வந்ததுனால தான் ஃபீல் ஆச்சு. ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்குன்னா சப்ளை டேப் அடிச்சுட்டு வரக்கூடாது. ஒரு சப்ளை ஜோனாக இருக்குது அப்படின்னா அது வந்து டிமாண்ட் டேப் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அந்த ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. அதுதான் வந்து நம்ம முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது ஓகேங்களா. இப்போது கிட்டத்தட்ட 36 அதாவது 36 பார் 50 டேஸாக வந்து கண்டினியூ நம்ம சொன்ன மாதிரி செல்லிங் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரியல் பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்றது இந்த விக்கில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எப்போ கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஸோ June 4 கிரியேட் பண்ணது. ஸோ இந்த June 4 இந்த விக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷன் ரிவர்சல் ஸோ கரெக்டாக வந்து நமக்கு ஜோன் வந்து ஸ்வீப் அடிச்சிருக்கு அப்படின்னு போட்டதை. ஸோ இப்போ அந்த விக்கில் தான் ரியல் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு டேடிஎஃப் சாக் கொடுக்குது அப்படின்னா ஆஸ் எ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஓனாக பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு லாங் சைடுக்கான லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ஷியல் என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு எடுங்க ஓகேங்களா. ஸோ திஸ் வீடியோ ஃபுல்லி ஃபார் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பர்பஸுக்காக மட்டுமே ஓகேங்களா. இப்போ இந்த ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் லைக் ஒரு 1000 பாயிண்ட் ஃபால், தென் ஒரு கன்சாலிடேஷன், தென் அந்த 1000 பாயிண்ட்ஸ் வந்து அகைன் ஃபால் ஆகணும். ஸோ இடத்துல வந்து நீங்கள் அந்த க்ரீன் ஜோன் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. என்ன அப்படின்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜ் ஓகேங்களா. சரி வந்து ஒரு பியரிஷ் பிளானட் ஓகேங்களா. பியரிஷ் பிளானட் அப்படின்போது ஒரு ஷார்ப் ஃபால், தென் லைக் ஒரு ட்ரையாங்கிள் கன்சாலிடேஷன், தென் இந்த லென்த் வந்து நமக்கு அப்படியே வந்து இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இப்போது கரண்ட்லி இங்கே வந்து நிஃப்டி ப்ரெசண்டில் இருக்குது ஓகேங்களா. ஒரு ஜோனுக்கு ஷார்ப் ஃபாலில் வருது அப்படின்னாலும் ஜோன் வந்து ஹைலி வேலிடாக இருக்க போகுது as per சைக்காலஜி ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம் முடிச்சாச்சு ஓவரால் வியூ. ஸோ நம்மளோட இன்ட்ராடே பேசிஸ் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் டிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த 15 மினிட்ஸ் டிஎஃப் படி எதுக்கு வாய்ப்பு இருக்குது
அப்படின்னும் போது ஸோ நமக்கு 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கு, லைக் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து பேரிஷ் பேண்ட் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே தான், ஓகேங்களா. அப்போது ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் ஓபிஐ நீங்கள் கன்சிடர் பண்ணாலுமே ஸோ அதுக்கு வரத்துக்கான ஃபியூல் இல்லை அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க ஃபியூல் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு விக்கை போட்டு டேலோ ஸ்வீப் அடித்து ஃபியூல் வந்து ஏற்றிருக்கோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் அன்னைக்கு போகிறதுக்கு ஃபியூல் ஏற்றிருக்கு அப்படின்போது மேபி நாளைக்கு கேப் அப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று அந்த கேண்டில் டேப் அடித்தோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்து தென் இந்த ஹிடன் சப்ளைக்கு தான் போகணும். நாங்கள் தான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. நீ போயிட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு சாக் கொடுக்குது அப்படின்னா ஸோ வித் இன்டியூஸ்மெண்ட்டோட ஒரு ஜோன் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னும் போது யூ கேன் ஃபோக்கஸ் செல் அப் டு இந்த டிபியோட லிக்விடிட்டி வந்து டபுள் பாட்டத்தோட லிக்விடிட்டியை யூ கேன் டார்கெட். ஓகேங்களா. ஓகே, அப்போ ஓப்பனிங் கொடுத்து ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கரெக்ஷன் 0.5 or 600 ரேஞ்சு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் வித் பிஇபியோட சப்போர்ட்டோட யூ கேன் ஃபோக்கஸ் லாங் அப் டு 320. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட் வித் லோ டைம் ஃப்ரேம் அண்ட் டேட்டா வித் பிஇபி. ஸோ செல் அப் டு லாஸ்ட் டே லோ. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ ஓகே, இன்கேஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி பேசிக் வந்து கவர் ஆகும். ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா இது நிஃப்டி ஆப்ஷன் பையிங்கான கோர்ஸ் தான். ஸோ ரியல் இன்ஸ்டியூஷன்ஸோட பிரேக் இவன், ஸோ டேட்டா அனாலிசிஸ், ரன்னிங் டே சைட்வேஸ் டே அப்படி வந்து ஃபைன் பண்ணுறது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு சைட்வேஸ் டே அப்படின்னாலும் அது எந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ என்ட்ரி எக்ஸிட் வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சார்ட் ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு போகணுமா ஆர்எல்ஸ் 150 ரூபா வந்து 200 ரூபா போகணுமா அப்படின்றது இந்த ப்ரீமியம் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு தெரியும் போது ஸோ நம்ம வந்து ஃபீஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ என்ட்ரி எக்ஸிட் வந்து தெரியும் ப்ரீமியம் சார்ட்டில். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 3 days பேட்ச் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஷாப் வந்து நம்ம வந்து ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட் 10th to 13th March வரைக்கும் இருக்கும். ஸோ 7:30 to 9:30 2 hours classes. ஸோ செகண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் 15-16. ஸோ 7:30 to 9:30 அந்த ரேஞ்ச் வந்து வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,999. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும் ஓனா அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.